வர்றது என் பேர் நடராஜ பாஸ்கரன். இன்றைக்கு புங்குடுதீவு திரு கண்ணையம்மன் ஆலயத்து 12வது திருவிழா. இன்றைக்கு நல்ல விசேஷமாக இருக்கும். நிறைய மேள கச்சேரி மேளங்கள் நிறையவே வந்திருக்கணும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 12வது திருவிழா. நாளைக்கு சப்பர திருவிழா. அதை நாங்கள் தொடர்ந்து தருவேன். இதில் தான் இன்றைக்கு அலங்காரம் செய்திருக்கணும். பாருங்கள், இப்போ அலங்காரித்து இருக்கணும். இதில் தான் இப்போ வீதி உலா வரப்போகிறா எங்கள் கண்ணகை அம்மன். இதில் பாருங்கள், இது இன்னும் அழகாக விடம். இதில் கண்ணகை அம்மன் வீட்டு இந்த வீதி வெளி வீதி ஊர்வலம் இதெல்லாம் வரப்போகிறா. கண்ணகை அம்மன் 12வது திருவிழா. இன்றைக்கு கூடுதலான மக்கள் காணக்கூடியதாக இருக்குது. இன்னும் வந்துருக்கணும். இன்றைக்கு சரியான பக்தி என்றாலும் மக்கள் அதை கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கிறார்கள். இப்போ தான் பூசை முடிஞ்சது. இனி உள்வீதி வளம் இப்போ வெளிவீதி வருவீங்க. அதை உங்களுக்கு தொடர்ந்து காணொலியாக தாரேன். பார்க்க உண்மையாக
உண்மையில் ஒரு அழகான ஒரு காட்சியாக தான் இருக்குது. லைட்டு இந்தியாவில் ஒரு வடிவு, பகலில் ஒரு வடிவாக இருக்குது இந்த கோயில். அதான் நான் இதை அப்படியே தொடர்ந்து இப்படி உங்களுக்கு இந்த வீடியோவை தரேன். என்ன பகலில் ஒரு வடிவு, இரவில் ஒரு வடிவு. தேத்தண்ணி ஒன்று குடிப்போம் தண்ணீர் பந்தல்ல. ஒவ்வொரு நாள் இங்கே தான் வந்து தேத்தண்ணி குடிக்கிறோம். பாப்போம் இன்றைக்கு என்னமா இருக்குது. வாங்க பாப்போம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓ நல்ல சூடு, கையில் ஊற்றிட்டீங்க. நல்ல கோப்பி ஒன்று இருக்குது, குடிச்சு பார்ப்போம். ஆமாம் நல்ல சீனி தான், நல்லா இருக்காண்ணா கோப்பி, நெஸ் கோப்பி. நான் உங்களை பார்த்துட்டு நான் வந்து டீயை குடிக்கிறேன். எடுத்துன்னு வாங்க, நல்லா இருக்குது நெஸ் கோப்பி. இந்த கோயில்ல வெளி இதை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குல்ல, லைட்டுகள் கலர் வண்ண லைட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கு. வேட்டை திருவிழா நடைபெறுகின்றது. வேட்டை திருவிழா சென்று வரும்போது உங்களுடைய வீடுகளில் பூரண உப்பங்கள் நிறுவனங்கள் வைத்து அர்ச்சனை வழிபாடு
ஏன் இந்த குலவரி போட்டா தானே வான வேடிக்கையெல்லாம் போட்டு அந்த மாதிரி இன்றைக்கு இந்த திருவிழா 12ஆம் திருவிழா அந்த மாதிரி இருக்குது. மக்கள் கூட்டம் கூடவே இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கணும். மக்கள் கூட்டம் வெளிநாடுகள்லேருந்து எல்லா இடம் யூரோப்பா கண்ட்ரி ஸ்காண்டினேவியன் எல்லா இடம் வந்திருக்கணும். நாளைக்கு சப்பரம், அடுத்த நாள் தேரண்டபடியாக இன்றைக்கு கூடுதலான ஆட்கள் வந்திருக்கணும். அங்கே மக்கள் கூட்டம் நோம்பல வளமையை விட கூடுதலாகவே இருக்குது. குங்குடுதேவி கண்ணகம்மன் இன்றைக்கு 12ஆம் திருவிழா. தொடர்ந்து பார்க்க போகிறாங்களா? நல்ல வடிவாக இருக்கிறீங்க எல்லோரும். இன்றைக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறபடியாக கூடுதலான ஆக்கள் முகம் தெரியும். எங்களுக்கு தர மாட்டார் என்ன எல்லாரும் அன்பான மக்களுங்களோட மஞ்சள் சோறு நல்லா இருக்கும். குங்குடுதீவு கண்ணையம்மன் ஆலயம் 12ஆம் திருவிழா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முட்டு மோண்ட ஒரு கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளைய நல்லா கவனம் 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 நல்லா கவனமாக சின்ன படிகள் தான் உண்மையிலே நல்ல பொறுப்பாக எல்லாம் வடிவாக செய்யணும். இப்போ 12 நாளும் இந்த படிகள் தான் கூடுதலாக வடிவாக எல்லாம் வந்து நின்று செய்யணும். பார்த்து பார்த்து இந்த பெண்களும் சேர்ந்தே தான் இதில் வேலை இழுக்கணும் சாமியை. இந்த சுப்பிரமணியம் ஐயா அச்சுவேலி என்றிருக்கிற அவர் தான் எல்லா அலங்காரம் இந்த சப்பரங்கள் எல்லாம் செய்கிறவர். இங்கே இன்னும் 2 யூடியூபர்ஸ் தம்பி மேலே எடுத்துருக்கணும். வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த கண்ணையம்மன் புகழ் ஊங்கணும். குங்குடுதேவி திரு கண்ணையம்மன் ஆலயத்தின் 12ஆவது திருவிழா அன்றைக்கு நாளை சப்பரம். வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. அங்கால மரம் இந்த கோயிலை வந்து கொஞ்சம் பெருப்பிச்சபடியாக இடம் கொஞ்சம் சுத்தாமல் இருக்குது. மரங்கள் இந்த மரத்தை வெட்டுற இல்லை. இந்த கண்ணையம்மன் வந்து அமர்ந்த மரம் என்றபடியாக இந்த மரங்கள் வெட்டுறது இல்லை. அதால் கொஞ்சம் வளர்ந்தே இருக்குது. இந்த முதல் கண்ணையம்மன் வந்து இருந்த ஆலமரம் பாருங்க. கோயில் அழகா அப்படி இருக்குது பாருங்க. சப்பரம் அசைந்து வருது. வேடிக்கைகள் வான வேடிக்கைகளோட எங்கட வருது பாருங்க. நல்ல அழகா இருக்கு. கோயில் அழகே ஒரு தனி அழகா இருக்கு பாருங்க. புது கோயில் அழகா பாருங்க.
பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும், இன்றைக்கு நிறைய மக்கள் வந்திருக்கணும். ஓ, நாளைக்கு இதை விட மக்கள் கூடுமென்னு நினைக்கிறேன். சப்பரம் கூட வருது. வான வேடிக்கைகளோட எங்கள் அம்மல் வளம் வந்தன் இருக்கிறா வெளி வீதி. மக்கள் வெள்ளமாக இருக்குது. நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம். இதில் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஊரில் இவ்வளோ மக்களை பார்க்க பழைய நினைவுகளுக்கு கொண்டு போயிருக்கு. புங்குடுதீவு பழையமையாக இப்போ 20-30 வருஷத்துக்கு பின்னோக்கி சென்ற மாதிரி ஒரு இருக்குது. என்ற நினைவில் 30 வருஷத்துக்கு முதல் இப்படித்தான் எங்களோட ஊரில் கண்ணையம்மன் திருவிழாண்டா மக்கள் வெள்ளமாக வருவினோம். அவ்வளவுக்கு பிரசித்தி வாய்ந்த இந்த அம்மன் ஆலயத்தை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுக்கு இது நாங்கள் இந்த ஊரே வந்து திரண்டு வந்து தான் இந்த விழாக்கள் செய்கிறது. இப்போ அந்த நினைவு தான் வருது. எல்லாரும் வெளிநாடுகளில் இருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் வந்திருக்கணும். இந்த புங்குடுதீவை சுற்றி இருக்க தீவு பகுதிகளில் இருந்து நிறைய மக்கள் வந்திருக்கணும். வாகனங்கள் நிற்குது. இது இவ்வளோ ஆட்கள் வந்த வாகனங்கள், மக்கள், பஸ்ஸுகள், ஆட்டோக்கள் இதெல்லாம் வந்திருக்கணும். பாருங்கள், இப்போ இவ்வளோ அழகாக இந்த கோபுரங்கள் 7 கோபுரம் 5 ராஜ கோபுரத்தோட இருக்கு. இது ராஜகோபுரம் 5 ராஜகோபுரங்கள் அமைக்க இருக்கா. 500 தூண்களை கொண்டிருக்கு. இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான சந்தோஷத்தில் கத்தினோம். இதோட பார்த்துருக்க மாட்டோம். கூடுதான் சந்தோஷமாக இருக்கணும். சின்னாக்கள் சிறுவர்கள்லாம் நல்ல சந்தோஷத்தில் இருக்கணும். வழியை பார்த்து நிறைய சின்ன பிள்ளைகள் இங்கே தான் கோயில் திருவிழாக்கள் செய்கிறதோ தெரியல. இந்த சிறுவர்களெல்லாம் உண்மையில் அவ்வளோ சந்தோஷத்தில் வேட்டியெல்லாம் கட்டியண்டு, குழந்தை பிள்ளைகள் சின்னலாம் எல்லாருமே வேட்டி கட்டியண்டு வந்து 10-15 நாளும் நின்று செய்யணும். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒரு களைப்பு இல்லாமல் இந்த வெயிலுக்கே வந்து நின்று இரவு பகலாக வரையிலும் இந்த பிள்ளைங்க இளம் சமுதாயம் வந்து பாராட்டணும். உண்மையிலே அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ இதுகள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆம்பளை பொம்பளைலண்டு இல்லாமல் எல்லோரும் இந்த மணலுக்குள்ள இந்த சப்பரத்தை தள்ளி போகிற சரியான கஷ்டம். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் சிறுவர்கள்லேருந்து பெரியாக்கள் வர இதை தள்ளினம். இதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த திருவிழாக்கள் இந்த ஒற்றுமைக்கும் இந்த இதுகளுக்கும் சேர்த்து நடத்துகிறது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நாங்கள் வந்து இந்த திருவிழாக்கள் நடத்தாட்டி இந்த இவ்வளோ பேரை நாங்கள் சந்திக்கவோ இதுகளுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இப்படியான நிகழ்ச்சிகள் நடத்துறதுல இவ்வளோ சொந்தங்களை இவ்வளோ இதுகளை நாங்கள் சந்திக்கிறோம். இதில் கதைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, காண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஊருக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்படி ஒரு திருவிழாக்கள் இல்லாட்டி நாங்கள் இங்கே வர்றதே நினைச்சிருக்க மாட்டோம். இப்படி திருவிழாக்கள் இந்த இவ்வளோ மக்கள் வெள்ளத்தை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம். ஓ, அதான் பூக்கண்டில் கொஞ்சம் முட்டுது, அதால் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் பார்த்து இந்த பூக்களையும் நேசிக்கணும், அதை உடையாமல் எடுக்கணுமெண்டு யோசிக்கணும். இன்றைக்கு அம்மாளாச்சி பார்க்கவே ஆசையாக இருக்குது. போ என்ன இந்த தண்ணீர் பந்தலில் பூசை நடக்குது அம்மாளாச்சிக்கு. நல்ல மேள கச்சேரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கணும்.
இல்லையா? சாப்பிடுங்க போல 2 நாளா இப்பதான் கிடைச்சது. இந்த மேள கச்சேரி நடக்குது. மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்க. கன நேரம் ஆகும். சுற்றி இருக்கிறோம். எல்லாம் கொடுத்தினோம். இப்போ சாப்பாடுகள் சின்னாக்கள் கேசரி. ஓகே, நன்றி நன்றி. மஞ்சள் இது வடை குடிக்கணும். வடை எல்லாருக்கும் இன்றைக்கு அந்த மாதிரி வேண்டதா வடை எங்களை கொண்டு தரலாமா? நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஜோக்கட்டும் கொடுக்கடுது. நல்ல வெக்க தானே, எல்லாரும் ஜோக்கட்டும் கொடுக்கடு. கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும். கடலை யோகட் வடை எல்லாம் சின்ன ஆக்களெல்லாம் சரியாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பிரம்மாண்டமான 500 தூண்களை கொண்ட கண்ணகி அம்மன் கோயில் போன 6ஆம் மாதம் கும்பாசம் நடைபெற்று மகோத்சவ விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதில் 4வது தலைமுறையாக நாளைக்கு, அதாவது பகல் திருவிழா
மாலை வேட்ட திருவிழா, இரவு சப்பர திருவிழா, நாளன்றைக்கு தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றன. அனைத்து அடியார்களும் இந்த அம்பிகையின் அருள் பெறுமாறு நாளைக்கும் நாளன்றைக்கும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்தும் கண்ணகியின் அருள் கிடைக்க, எல்லாம் வல்ல கண்ணகியின் அருள் கிடைக்க வேண்டுமென வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பையா வடிவேல், சுவிட்சர்லாந்து. சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கலாம் மக்களுக்கு. ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பாப்போம். இதான் ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா பாப். ஓகே, நல்லா தான் இருக்கு. பாப்பா மாடு என்ன ஸ்பெஷலா? ஓகே, சேனலில் கொடியேற்றம் போட்டிருக்கேன்னு பாருங்க. பாருங்க, இதெல்லாம் எங்களோட சொந்தங்கள் உறவுகள். என்ன பெண் என்ன செய்யற? சும்மா இருக்க. என்ன பேர்? லோயதர். எங்களை எல்லாம் எங்களோட சொந்தங்கள் தான். இந்த ஊரே எங்களோட சொந்தம் தான். அதே நம்ம இங்கே ஒரு ஆள் என்ன நக்கல் அடிச்சு வீடியோ போடுறாரு. வேற என்ன செய்யலாம்? பரவாயில்ல, சொந்தம் தானே. என்ன இப்படியே போடுவேன் என்ன யூடியூப்பில் பண்ணினா தான் நான் வீடியோவில் போடுவேன். பாலினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். புங்குடுதீவிலேருந்து ஒரு யூடியூபர் உருவாருன்னு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும். புங்குடுதீ மக்களை தராட்டி என்ன வேறு யார் தர்றது? இல்லை இங்கே கொஞ்சம் இது நெட் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். எங்களோட ஒரு கச்சா. சரி, ஓகே. வியாபாரம் எல்லாம் அப்படிப்பட்ட தேரோட நடக்குமா? விசிக்கேன் இருக்கிறீங்க. ஓ, இந்த 10 மணி ஆனாலும் வைக்க போகாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் கூடவே இருக்கு வைக்க.
என் பேர் டிலக்ஸ். நான் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எண்ணெய் காப்பு வீடியோ எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேக வீடியோலாம் எடுத்திருக்கிறேன். இந்த கோயிலை வந்து பார்க்கும்போது சரியான ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு ஊருக்குள்ளே இப்படி ஒரு கோயிலான்னு சொல்லி இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் உண்டா வந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு நிறைய வெளிநாட்டாக்கள் இந்த கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். எக்கச்சக்கமான ஆக்கள் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு. ஏன்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது. மெயின் சொல்லி பார்த்தீங்கன்னா கடற்காற்று, அதோட குளிர்மையான இடம், ஒரு வித்தியாசமான இடம். மக்களோட கதைக்கும் போது அன்பாக கதைப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆக்களோட கதைக்கும் போது சரியான சந்தோஷம் பண்ணுறதுக்கும் அடிக்கடி இந்த ஊருக்கு வருவேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த ஊரில் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இனியும் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். நன்றி. வணக்கம். என் பேர் பாலா. ஜெகனவாளன் யூடியூப் வச்சுக்கிறேன். இன்றைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க கோயிலுக்கு. அதில் பிரம்மாண்டமாக இருக்குது. 5 ராய கோபுரங்கள், 500 தூண். மற்ற இந்த கோயில் 7 சின்ன கோபுரம், 5 ராய கோபுரம். மற்ற இந்த தேரை பற்றி அங்களோட சொன்னார். அந்த தேரிலேயே இந்த கோயிலின் வரலாறு ஃபுல்லாக சிற்பமாக கீறி இருக்குது. நல்ல பெரிய விஷயம் உண்டாது. நான் இதான் ஃபஸ்ட் பிளாக் இதில் எடுக்கிறேன். இனி தொடர்ந்து செய்வேன். நன்றி. நன்றி அக்கா. நன்றி. மேள கச்சேரி இதோட அம்மாள் வீதி உலா வந்துட்டா அந்த மாதிரி நடந்திருக்குண்டக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல இதுகள் நல்ல சின்னாக்களெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். வான வேடிக்கைகள் இதோட அம்மாளாச்சி வந்து அப்படி திருவிழா சூப்பராக இருக்கு இல்லையா? நைஸ் நைஸ். बढ़िया उड़े रंग ये पागल बना संतोष बढ़िया उड़े ये पागल ना संतोष पिया நல்லா இருக்குதா அது வெக்கப்பட்ட லோடினா
அம்மாள் நல்ல அழகாக இருக்கிறாங்க. എൻ്റെ പേര് നടരാജ ഭാസ്കരൻ. நாங்கள் இந்த கண்ணங்கோயில் பக்கத்தில் அது வந்து நாங்கள் சின்னலேருந்தே சமையல் சாப்பாடெல்லாம் அவங்கள்ட அப்பா தான் போட்டிருந்தோம். அப்போ அதனால் அதிலிருந்து நாங்கள் இப்போ தண்ணி பந்தல் 10 வருஷமாக புதுசாக கட்டி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதை செய்ய கொண்டு முடிவெடுத்திருக்கோம். அப்பாட பேர் நடராஜா, சின்னம்மா குடும்பத்தால் செய்கிறோம். எல்லோரும் எங்களோட ஃபேமிலியே சேர்ந்து கனடா எல்லோரும் கனடா. அண்ணா எங்களோட பெரிய அண்ணா ஒரு ஆள் ஜெர்மனியில் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். இங்கேயே நான் நினைக்கிறேன் இதுதான் பெரிய கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எங்களோட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டணும். இப்போ நாகபூசணி அம்பாள் மாதிரி இப்போ இந்த கோயிலும் பிரபலியம் ஆகும்னு கன உறவு இந்த கும்பாசத்தோடைய கன உறவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மைண்டில் தோண்டினது அதுதான். இப்போ வந்து கோயில்ன்ற ஒரு விஷயத்தை தவிர உறவுகளை ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி எல்லா உறவுகளையும் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கனகாலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாரையும் கூடுதலாக சந்திக்கக்கூடிய ஒரு வசதி கிடச்சிருக்கு இந்த அம்பாள் பெருசாக வந்தவரையா. ஆனால் இனிமேல் எல்லாரையும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு வருஷம். எல்லாரும் வரணும். இலங்கை இப்போ போன வருஷம் அந்த கும்பாசத்தில் வந்த துப்புராக தான் இந்த வருஷம் கனசனம் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிட்டுது. ஆனால் அடுத்த வருஷம் கட்டாயம் இந்த அம்பாள் திருவிழாவுக்கு எப்படியும் எக்கச்சக்கமான சனத்தை எதிர்பார்க்கக்கூடிய இவன் எங்களோட ஃபேமிலியில் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஆனால் அடுத்த வருஷம் எப்படியும் 8 பேரும் அப்படி ஒரு இதுதான்.
அவ்வளோ அன்பில் அவ்வளோ அன்பு அம்பாள். ஓ உண்மை 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 ஐயா. இப்படி ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு அம்பாள் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு இதுதான் கட்டம். ஏன்னா எங்களுக்கு தான் அம்பாளை பற்றி கூடுதலாக தெரியும். நாங்கள் வளர்ந்தது எங்கேயே அம்பாளை சுற்றி இருக்கிற நல்ல தண்ணி கிணத்தால தான் எல்லாருமே புங்குடுதி மக்கள் வாழ்ந்து கூட யா. அதால் ஒரு பெரிய ஒரு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் இங்கே பிறந்ததுக்கு. நாங்கள் அந்த காலத்தில் இருக்க 60லேருந்து 80 ஆண்டு மட்டும் இங்கே தண்ணி தான். ஒரு தரம் தண்ணி கொண்டு தந்ததில்லை ஒரு இடத்துலையும். இங்கிட்ட அம்பாளில் சுற்றி இருக்கிற கிணறு ஃபுல்லாக நல்ல தண்ணி. இந்த நல்ல தண்ணியால் தான் இந்த புங்குடுதி மக்களே வாழ்ந்த கூட. அதுதான் அது ஒரு பெரிய புதுமை. ஏன்னா பக்கத்து காணியில் உள்ளது சரியான உப்பு அம்பாளை சுற்றி இருக்கிற 3 கிணறும் பயங்கர தண்ணி நல்ல தண்ணி. அதால் தான் இப்போ ஆமிக்காரர் நேமிக்காரர் எல்லாருமே ஏற்றுறது இந்த பவுசரில் இதுதான் நல்ல தண்ணி. ஸோ அதால் எங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அந்த காலத்தில் வந்ததே ஒரு காலம். ஓ யா எல்லாம் மிளகா கண்டிலேருந்து புயல கண்டிலேருந்து மரவள்ளி கிழங்குலேருந்து மிளகா கண்டு எல்லாம் சரியான தோட்டம் கழிஞ்சு தோட்டம் எல்லாரும் தனித்தனியாக வீடுகளோட வசதியாக இருந்த இடம். இப்போ எல்லாம் பிரச்சனைக்கு பிறகு இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆப்பிட்டு இருக்க முடியும். ஏன்னா அதால் சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த முறை எதிர்பார்க்குறேன் இந்த கன்னியம்பாள் ரத்திய திருவிழாக்கு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து சந்தோஷப்படுத்தணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அதனால் நாங்கள் காசுன்னு பார்க்கலாம். அந்த தண்ணி பந்தல் கண்டினியூவாக கொடுப்போம்ன்ற முடிவெடுத்து தொடர்ந்து செய்வோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நாங்கள் செய்யாட்டி வேறு யார் செய்கிறோம்? எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்படி வந்து நின்று செய்யணுன்றது பொய்க்காது. அவையிலெல்லாம் அங்கே பிறந்தாக்கள் தெரியாது. இப்படி நின்று எங்களை மாதிரி அம்பாளை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. கண்டபோது கூட்டிக் கொண்டு வந்து காட்ட ஆட்டோமேட்டிக்காக அவையில் தெரிய வரும். அதால் எந்த பிரச்சனையும் கண்டுபோம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எல்லாரையும். மான வேடிக்கையெல்லாம் பார்க்க பார்த்தீங்க. சின்ன பிள்ளைலாம் பேச்சு சந்தோஷம் இப்படி எதிர்பார்த்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போவும் இன்னும் திருவிழா இன்னும் பிரபலியமாக செய்வீங்க. அவைகளுக்கு இந்த எங்கட முதலாளி மாதிரி தெரியாதா இப்படியான ப்ரோக்ராம் வச்சா இப்படி பிரச்சனை வருமன்றதை கண்டுபிட்டுருக்கீங்க. பயத்தால் தான் இப்படி நடக்க முடியா. இன்னும் அவைய சிறப்பாக செய்கிறதுக்கு ஆசைப்படும். அம்பாளண்டா உயிர் எல்லாருமே உயிர் அவ்வளோத்துக்கு வளர்த்து விட்டவா எல்லாரும். அந்த நாளில் பிரச்சனை எல்லாரும் ஒன்று சேர்த்து அனுப்பி ஒன்று சேர்த்துருக்கா. அப்போ பாருங்க கன காலத்துக்கு பிறகு உயிருக்கும் உண்மையிலே எங்களோட புங்குடுதியாக்கள் இழந்தது குறைவு அந்த காலத்துலையா. இப்போ எல்லாருமே சேர்ந்து திருப்பி வந்துருக்கு. திருப்பி எடுத்துக்கோய்யா. அதுதான் கவலை இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா. அதெல்லாம் சின்ன பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒன்றைக்கு யோசிக்காங்க எல்லாமே நல்லா நடக்கும். இன்னும் வேறு வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. எல்லா மக்களும் வந்து பார்க்கணும் இந்த அம்பாளை. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சா இப்படி ஒரு கோயில் இன்னும் சிறப்பு கூடையா. இன்னும் இவ்வளவு சனம் வரை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வட்டமெல்லாம் நடத்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 750 கிட்ட எல்லா மக்களுக்கும் கொடுக்க போறீங்க. தண்ணீர் பந்தல்ல திருவிழாக்கு எல்லா பழங்கள் வெட்டி கொண்டா சரியான பக்தியால தண்ணீர் பந்தல் மோர் தண்ணீர் எல்லாம் சிறப்பாக கொடுக்கணும். வேண்டாம் நிறைய மக்கள் வர போயினும் பக்தியை தாங்கிறதுக்காண்டி நிறைய ஏற்பாடுகள் நிறைய அதே மாதிரி செய்ய போகிறோம். டபுளாக செய்ய போகிறோம். நன்றி. வாழ்த்துக்களை. இல்லை உன்னதான் எடுக்க போகிறோம். இல்லை எங்களோட உறவுகளை எடுக்கத்தானே வேணும். எந்த சொன்னானே ஞாபகமாக இருக்கும். இந்த ஓகே எடுத்துட்டு வா. உங்களை முதல் காட்டுறேன்னா இங்கே பாருங்க 6 முதல் வண்டி வச்சுக்கிறேன். இல்லை நான் இதை எடுத்து போட்ட கடைசியாக என்ன தருவின்னு தானே. வேண்டி தாரம் போகிற வச்சுக்கோ. வேண்டி தாரன்னு வச்சுக்கோ. நாங்களும் வேண்டுவோம்.
இல்லை இந்த என்னொன்று எடுப்போம் ஏன்னா நாங்கள் சாப்பிடக்கூடாதா இல்லாதாக்கள் சாப்பாடு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோம் ஒன்றும் செய்யலாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு இல்லாம போயிட்டு அப்போ நிறைய பேர் வேண்டிட்டோம் 1-2 அப்போ நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் பருப்பு கறி நாங்கள் வீட்டை பான் இருக்குது பருப்பு கறியோடு சாப்பிட போகிறோம் ஓகே பருப்பு கறி கிடைச்சதே சந்தோஷம் ஓகே நாளைக்கு வருவோம் இந்த அம்மன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தின் 12வது திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாங்க ஷூ எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் இப்போ கோயில் முடிஞ்சு கிட்ட போயிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் வீடு ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் நடக்கிறது கொஞ்சம் முக்கையில் கஷ்டமாக இருக்குது அப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு அருகாமையில் தான் வீடு இருக்குது ஆனால் நடக்க காலைல களைச்சிருவோம் எவ்வளோ நேரம் ஆயிட்டுது கிட்டத்தட்ட எத்தனை மணிடா இப்போ 11 மணி ஆயிட்டுது பூசை கிட்டத்தட்ட 6 மணிக்கு துவங்கி இப்போ 11 மணி ஆயிடுது 11 மணி 30 கிராட்டில் இருக்குது இப்போ வந்து வெக்க வந்து 30ல் இருக்குது